ஐசிசி உமன்ஸ் வேர்ல்டு கப் 2025 அந்த செமிஃபைனலோட 4 ஸ்பாட்டையும் 4 டீம் புக் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, செகண்ட் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, தேர்ட் இங்கிலாந்து, கடைசியில் தான் வந்தாங்க விநாயக் அப்படின்ற மாதிரி இந்தியன் டீம் ஃபோர்த்தில் வந்தாங்க. என்ன ப்ரோ இதே இப்போ தான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நம்மளோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோளாறு கொடுத்ததுனால நம்மளால ரெகுலராக வீடியோஸ் போடல, தடங்களுக்கு வருந்துகிறோம். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்னு வந்தாலே ஆஸ்திரேலியா பிறகு டேரக்டாக செமிஃபைனல் எழுதிடலாங்க. அது மாதிரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்லேயே ஃபர்ஸ்ட் டீமாக குவாலிஃபை ஆயிட்டாங்க. செகண்ட் வந்து பார்க்கும்போது இங்கிலாந்து குவாலிஃபை ஆவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட லாஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கையாண்ட முறையே இந்த டோர்னமெண்ட்ல வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் டீமாக குவாலிஃபை ஆயிட்டாங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து இந்தியாவுக்கு எதிராக வின் பண்ணி தேர்ட் வந்து இங்கிலாந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஃபோர்த் வந்து பார்க்கும்போது இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் ஒரு போட்டி, யார் வந்து அந்த இடத்த பிடிக்க போறான்னு ரெண்டு பேருக்கும் ஒரு குரூஷியலான கேமும் இருந்துச்சு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அவங்களோட ஏ கேமை கொண்டு வந்து இந்த மேட்சை வந்து கம்ஃபர்டபுளா வின் பண்ணி ஃபோர்த் பிளேஸ்க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. இன்னைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா லீக் மேட்சஸ் வந்து அந்த மேட்சோட ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவோட யார் செமிஃபைனல்ல மோத போறாங்கிற நியூஸ் வந்து நமக்கு தெரியும். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே செமிஃபைனல் 2 வந்து பிளே பண்ண போறாங்க. இந்த ஆப்போனன்ட் வந்து இந்தியா வந்து கம்ஃபர்டபுளா ஃபைனல் போலாம் ப்ரோ அப்படின்னு உங்களோட ஆப்போனன்ட் யாரா இருக்காங்கிறது மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து ரெகுலரா வந்துடும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.